புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய 38வது நினைவு நாள். இப்போ இந்த பேட்டி மொபைல் சேனல்ஸில் பேட்டி கொடுக்கின்ற நேரம் 12 மணி. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அஞ்சலி செலுத்திய செய்தி வரவில்லை. வேதனையாக இருக்கு. பழைய போட்டோ போட்டு ஏங்க பழைய போட்டோ ஏங்க எம்ஜிஆர் சமாதி எங்கெங்க இருக்கு? நீங்கள் அங்கே பனையூரில் இருந்து அஞ்சலி செலுத்தினா ஒரு 10 நிமிஷத்தில் சரணை வந்துட்டு ஏங்க 80 கிலோமீட்டர் போய் இங்கே கூட இருக்குது. அந்த பனையூர் தாண்டி ஈசிஆர் மெயின் ரோட்ல லெஃப்ட் சைடில் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல வீட்டிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை போச்சு. ஏங்க எம்ஜிஆர் செங்கோல் உங்களுக்கு வேணும். முதல் செங்கோல், அடுத்த செங்கோல் ஜெயலலிதா அம்மாவுக்கு செங்கோல் கொடுத்தாங்க. ஏன் இந்த செங்கோட்டையன் அவர்கள் 3வது செங்கோலை கொடுத்தாரு? காலையிலேயே எந்திரிச்சு இதே இது புரட்சித் தலைவர் உயிரோடு இருந்த பொழுது செங்கோட்டையனுடைய நிலைமை எப்படி வந்திருக்கும்? எப்படி கூட்டு வந்திருப்பார்? ஒரு அண்ணாக்கு அஞ்சலி செலுத்தணும். இன்னைக்கு பெரியாருடைய நினைவு நாள், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மலுடைய நினைவு நாள். அதே போல அந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் புகைப்படம் மட்டும்தான் இருக்கு, எம்ஜிஆரோட புகைப்படம். அதுதான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட செங்கோல் கொடுத்தது ஒரு எம்ஜிஆருடைய தொண்டனுங்க. அதிமுகவிலே பொருளாளராக முதல் பொருளாளராக இருந்து கொங்கு மண்டலத்தில் கொடிகட்டி பறந்த செங்கோட்டையன் தான் இன்னைக்கு உங்களுக்கு எம்ஜிஆருடைய ஆசையோடு செங்கல் கொடுக்கின்றார். ஆனால் நீங்க இப்போ வரைக்கும் நீங்க அஞ்சலி செலுத்தல் அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த அளவுக்கு இங்கிறது இல்லை. சும்மா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி மாஸ்க் காட்டுறது. இந்த ஒரு இதில் பல்லாண்டு வாழ்க ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. பல்லாண்டு வாழ்கையில் ஒரு 6 கைதிகளை திருத்துற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி 6 பேரை திருத்திட்டா சரியாக போகுமா அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்கும்போது ஒரு பக்கம் வந்து இந்தியாவுடைய வரைபடம் இருக்கும். இதெல்லாம் முடியாது, ஒன்று சேர்க்க முடியாமாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய படம் இருக்கும். படத்தெல்லாம் ஒன்று சேர்க்கும் போது பின்னாடி வந்து இந்தியா வரைபடமும் இருக்கும், இந்த முகமும் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாங்கிற போது அப்படி நீ எம்ஜிஆருடைய கருத்துக்களை எடுத்துக்காட்டாக சொன்ன வெளியில உண்மையான எம்ஜிஆர் பக்தனாக இருந்தால் எம்ஜிஆர் மீது உண்மையான அந்த தொண்டர்கள் மீது பற்றுதல் இருந்தால் செங்கோட்டையன் அழைத்து கொண்டு வந்து அங்க ஏங்க இப்ப நேரம் கூட செங்கோட்டையன் இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஏங்க செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்த உடனே 10 நாள்ல படக்குன்னு மீட்டிங் போடுற அது எந்த தைரியத்துல போறீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த அசைக்க முடியாத செல்வாக்கு உங்க கையில இருந்ததுனால அவர் கொடுத்த அனுபவத்தினால தான் இன்னைக்கு பண்றீங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாள் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு நேரம் நீங்க கேட்டீங்கன்னா ஏங்க பொதுக்கூட்டத்துக்கு போய் முன்னாடி போய் டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் எஸ்பி ஆஃபீஸில் போய் மனு கொடுக்கீங்க நேரங்க ஒதுக்கி. இந்த இருக்கிற மெரினா பீச்சில் நேரத்தை ஒதுக்கி புரட்சித் தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது? அஞ்சலி செலுத்தாதது ஒட்டுமொத்த புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள் மனவேதனையில தான் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் உடனடியாக இன்னும் கேட்டுப்போன மணி 12 ஆகுது, இன்னும் மாலை 6 மணிக்குள்ள புரட்சித் தலைவருக்கு உரிய மரியாதையை உண்மையாக இதயபூர்வமாக செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினால் நீங்களும் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வேஷம் போடுகிறீர்கள் என்றுதான் எல்லாரும் பார்ப்பார்கள்.